இங்க பாருங்க, காலையில எந்திரிச்சோடனே இவன் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? காலையில எந்திரிச்சோடனே கல்லு கடை எங்க இருக்குது, சாராய கடை எங்க இருக்குது அப்படின்னு போயிட்டு இருந்தான். ஆனா அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இவன் காலையில எந்திரிச்சு கடவுளை கும்பிடுறான். கடவுளே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் எதிர்காலத்தை ஆசீர்வதின்னு இவன் என்ன செய்யறான்? கடவுளை கும்பிடுறான். காலையில எந்திரிச்சோடனே கவனிங்க, பக்தி உள்ள புத்தகத்தை படிக்கலாம், பைபிள் படிக்கலாம். இந்த பைபிள் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் பைபிள் இல்ல. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரிக்கிற வரையிலேயும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பற்றி இந்த பைபிள்ல சொல்லப்படுகிறது. எனவேதான் இந்த காலையில இருந்துச்சோன்னா பைபிள் படிக்கலாம். இங்க பாருங்க, சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு கொடுக்கலாம் இல்லையா? இந்த கிறிஸ்துமஸ்க்கு இந்த ஐயா ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அரிசி பருப்பு கொடுக்க பிளான் பண்ணிருக்காங்க. கிறிஸ்துமஸ்க்கு இந்த ஐயா இருக்கிற பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அரிசி பருப்பு கொடுக்க பாருங்களேன். சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு கொடுக்கலாம், துணிமணி இல்லாதவங்க துணிமணி கொடுக்கலாம் இல்லையா? ஆகவே இதெல்லாம் எப்படி வருது? எதனால வருது? நாங்க பெற்றுக்கொண்ட சமாதானம், நாங்க பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி. அதனால்தான் நாங்க இயேசுவின் அன்பை சொல்லும்படியாக இந்த மாலை நேரத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறோம். இங்க பாருங்க, சில ஆளுங்கெல்லாம் நம்ம என்னதான் அறிவுரைகளை சொன்னாலும், என்னதான் நம்ம மக்களுக்கு சில உணர்வுபூர்வமான காரியங்களை சொன்னாலும் அவங்க தன்னை மாத்திக்கவே மாட்டாங்க. தன்னை என்ன செய்ய மாட்டாங்க? மாத்திக்கவே மாட்டாங்க. ஆகவே நல்ல விஷயங்களை பைபிள் சொல்லுது, நலமானது எதுவோ அதை பற்றி கொள்ளு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது எதுவோ அதை பற்றி. மனுஷனுக்கு ஆண்டவர் 6 அறிவு கொடுத்திருக்கிறார். எனக்கு கவனி ப்ளீஸ் பேசாதீங்க. மனுஷனுக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறார். நல்லது எது, கெட்டது எது, மின்றதெல்லாம் பொண்ணு இல்லையா, வெளுத்ததெல்லாம் பால். அப்ப சில காரியங்களை சொல்லும் போது அதை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்தினால், வெளியில போன எல்லா மிருகங்களும் என்ன வந்துச்சு? உள்ள படுத்துச்சு, வலுவா படுத்துச்சு, வலுவா படுத்துச்சு. ஆகவே அன்பானவர்களே, இப்படியே ஒரு மனுஷன் வாழ்ந்து மரிக்கும் போது, இப்படியே ஒரு மனுஷன் பாவத்தோடு அக்கிரமத்தோடு குடிச்சுக்கிட்டு வெறிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு வாழும் போது, என கவனிங்க, இவன் ஒரு நாள் செத்து போயிடுறான். உலகத்துல சொல்லுவாங்க 6லயும் சாவும் 100லயும் சாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப மரணம் எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலையும் வரும். மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது சொல்லுவாங்க தெரியுமா? யாரும் பேசாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் பேசாதீங்க. 2 நிமிஷத்துல முடிச்சேன், பேசாதீங்க. மரணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இவனும் செத்து போயிட்டான், பீர் குடிச்சான், பிராந்தி குடிச்சான் இல்லையா, எல்லாம் வாழ்க்கை அனுபவிச்சான். ஒரு நாள் இவன் செத்து போயிட்டான். சொல்லுவாங்க தெரியுமா? செத்து போயிட்டான்டா. செத்தவன் எங்க போனான்? செத்தவன் எங்க போனான்? 2 இடத்துக்கு போன செத்தவன். ஒண்ணு நரகம், இன்னொன்னு மோட்சம். இப்ப பாருங்க, இவனுடைய உயிர் எங்க போகுது? பிசாசு கொண்டு வந்து நரகத்துக்கு கொண்டு போறான். அக்கினி கடல், அட்டக்குழி, அரணக்குழி. இவன் ஆத்மா எங்க போகுது? நரகத்துக்கு போகுது. இங்கே ஒரு மனுஷன் வாழ்றான், இங்கே ஒரு மனுஷன் செத்து போயிட்டான் இல்லையா? நான் முதலே சொன்னேன், இவன் எப்படி வாழ்ந்தான்? அந்த பூமியில வாழும் போது 4 பேருக்கு நல்லது செஞ்சான், ஒழுக்கமா வாழ்ந்தான், உண்மையாய் வாழ்ந்தான், மற்ற குடும்பங்களை கெடுக்காம வாழ்ந்தான், நீதியாய் வாழ்ந்தான், நேர்மையாய் வாழ்ந்தான். எவனோ ஒரு நாள் செத்து போயிட்டான். ஆனா இவனுடைய ஆத்மா, இவனுடைய ஆன்மா எங்க போகுது? சொர்க்கத்துக்கு போகுது. எங்க போகுது? சொர்க்கம், கைலாசகதி, முக்தி லோகம், மோட்ச லோகம், வைகுண்டம், சாமியோடைய பாதம். இவனுடைய உயிர் சாமியோடைய பாதத்துக்கு போகுது. அன்பான சிறு பிள்ளைகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, 2 காரியம் நான் சொன்னேன், 2 காரியம் சொல்றேன். ஒன்று நரகம், இன்னொன்னு மோட்சம். நரகத்துக்கு போனோம்னா நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஆனா மோட்சத்துக்கு போனோம்னா அதுக்கு ஒரே வழி, இயேசுதான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை எல்லாம் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. இது இரவு நேரத்துல நீங்க சிந்திக்கணும். எது உண்மையான கடவுள்? யார் உண்மையான தெய்வம்? இயேசு கிறிஸ்து கடந்த 2024 முன்பாக இந்த பூமியில மனிதனாய் வந்து இப்படி கிராமங்களோடு சுற்றி திரிந்து வியாதி உள்ள மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். சுகத்தை, வியாதி உள்ள மக்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் கொடுத்தார். ஆகவே அன்பானவர்களே,
இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த இரவு நேரத்தில் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு யாருடைய வாழ்க்கையில் கட்டாயமே வரமாட்டார், கட்டாயப்படுத்தி வரமாட்டார். உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, அணையாத வீட்டுல நுழையாத அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவே நீர் எனக்கு தேவை, என் வாழ்க்கைக்கு வாங்கப்பா, என் குடும்பத்துல வாங்க அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அந்த இயேசு உங்க உள்ளத்துல வருவார். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? இருந்த வண்ணமாக சிறு பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், பெரியவங்க எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. இயேசுவே, எல்லாம் சொல்லாம, இயேசுவே நீர் எனக்கு தேவை, நீர் உண்மையான தெய்வம் என்று நான் அறிந்து கொண்டேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் செஞ்ச பாவத்துக்காக, நான் செஞ்ச அக்கிரமத்துக்காக, நான் செஞ்ச கல்வாரி சிலுவையில எனக்காக மரித்து, எனக்காக என் பாவத்துக்காக ரத்தத்தையே சிந்தினீரப்பா. சொல்லுங்க. ஆகவே என் பாவத்தை மன்னித்து, என் அக்கிரமத்தை மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். இன்று முதல் என்னை வாழ்க்கையை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், நீர் எனக்குள்ள வாங்க அப்படின்னு நீங்க நம்ம கேட்போமா? ஏசப்பாட்ட கேட்போமா? ஏசு நிச்சயம் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். நிச்சயமாக நீங்க ஒளிமயமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் இருந்த நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான கர்த்தாவே வெள்ளக்கலப்பட்டி கிராமத்துல இந்த அன்பான பிள்ளைகளுக்கு இந்த இரவு நேரத்துல உடைய வசனத்தை, உடைய வார்த்தைகளை ஆண்டவரே தெளிவாய் சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்காய் ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில எல்லாருடைய இருதயத்துல ஆண்டவர் தெரிய செய்வீராக நினைக்கிறோம். சொப்பனத்தின் வாயிலாய், தரிசனத்தின் வாயிலாய் கர்த்தர் இவர்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்றாங்க. எல்லா நோய் நொடியிலும்